பன்னீர் கிரேவி பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆயில் போட்டுக்கலாங்க, சீரகம் போட்டுக்கலாம், இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் இந்த பிரியாணி இலை ஒரு ஸ்டார் பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுடலாம், வைக்கிடலாம். ஆனியன் வதங்கிடுச்சுங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வச்சு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி அரைச்சாச்சுங்க. இப்படி அரைச்சி சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவியாக இருக்கும். நல்லா அரைச்சி போட்டுருக்கேன். கொஞ்சம் இப்போ குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து, கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துப்படி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும், மூடி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கிரேவி ஆகிடுச்சிங்க. பன்னீர் சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும், மூடி போட்டு விட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி போட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் இப்படி கசக்கி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா இப்படி கசக்கி இப்படி போட்டுக்கலாம். பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.